ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வீடியோவில் நான் எடுத்திருக்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஆட்டோட சுவரொட்டிங்க. அதாவது தமிழில் மண்ணீரல்னு சொல்லுவாங்க. ஆட்டில் இருக்கிறதுனால அது சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. எடுத்து வீசினோம்னா செவுத்தில் நல்லா அப்பிக்கும். அதுக்காக தான் சுவரொட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது க்ளீன் பண்ணிக்கலாம். இது என்ன ரீசன்னால் இந்த பர்டிகுலர் பார்ட்டை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால், ஹீமோக்ளோபினோட கண்டென்ட்டை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அணுக்களை உற்பத்தி பண்ணுற வேலையில் ரொம்ப பங்கு வகிக்குது இந்த ஆட்டோட சுவரொட்டி. இது வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே ஆரோக்கியம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, அப்புறம் இந்த கிட்னி பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிளட் லாஸ் ஆகும். அவங்களுக்குலாம் இந்த சுவரொட்டி கண்டிப்பாக சாப்பிடணும். ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே நார்மலாக சாப்பிட்டா ரத்தத்தோட அணுக்கள் அதிகமாகும். அதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷல். இதில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற லேயரை பிச்சு எடுத்துகிட்டு வேக வச்சோம்னா தான் நல்லா வேகும். இது நல்லா மென்று கரெக்டாக கச்சிதமாக சாப்பிட்ணும். குட்டி குட்டி பீசஸாக பண்ணி சாப்பிடும்போது நமக்கு மெல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது போக இது ரொம்பவே திக்காக இருக்கும். திக்காக இருக்கும். அதுக்காக வேகிறதுக்கு டைமும் எடுக்கும். ஃபஸ்ட்டே நம்ம வெறுமனே வேக வச்சுட்டு தான் நம்ம இது சமைக்கவே ஆரம்பிக்கணும். வாங்க இப்போது மெயின் ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்ப்ளின் வேகிறதுக்கு, இந்த சுவரொட்டி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஹாஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு வேக விடலாம். இது பொங்கி பொங்கி வரும். அதுக்காக தான் நம்ம மூடி வச்சு வேக விடுறோம். குறைஞ்சது 20 நிமிஷமாவது நம்ம வேக விடணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லைனா வேகாமல் கடிக்க முடியாமல் ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். ஜீரணமாகாது. சில பேருக்கு தொண்டையில் கூட சிக்கிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும். அந்தளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு டேஞ்சரும் இருக்கும் சாப்பிடும்போது. மற்றபடி டேஞ்சர் கிடையாது. குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். குட்டியாக சமைக்கும்போது இது நல்லா வெந்ததுக்கப்புறம் சமைக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வெந்து எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா அப்போ கூட ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது பெரிய பீசஸாகவும் போட்டுக்கலாம். பட் குழந்தைங்கலாம் சாப்பிடும்போது குட்டி குட்டியாக இருந்ததுன்னா அவங்க நல்லா ஈஸியாக மென்று சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்காக நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப குட்டியாக இருந்தாலுமே சமைச்சு எடுக்கும்போது நமக்கு ரொம்பவே எல்லா பாகமும் வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு பக்கம் வச்சுட்டு வேறு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். இதில் நீல வாக்கில் கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது கிராமில் ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்த பிறகு ஒரு பச்சை மிளகா குறுக்க வெட்டிக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் அது கூடவே சேர்ந்து வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை குட்டி குட்டி பீஸஸாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாங்க. வறுவலுக்கு நமக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நல்லாவே வெந்து வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் கிறிஸ்பியாக இல்லாமல் இருந்தாலும் வேகாமல் இருந்தாலும் நமக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி பச்சை வாசனை அரிக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போதைக்கு உப்பு 1/4 டீஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம கிரேவியை கம்மியாக தான் செய்ய போகிறோம். அது கிரேவியாக கூட இல்லை, வறுவல், அதனால் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கம்மியாகவே சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே அடுப்பை பாதி ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இல்லைனா அதுக்கும் கம்மியாகவே வச்சுக்கலாம். இது வதங்க வதங்க சுண்டி சுண்டி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இதை நம்ம வேக விட்டுக்கலாம். ஒரு முழுங்க அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு
கிளறி விட்டுக்கலாம், மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கிளறியும் விட்டுக்கணும். இல்லைனா தீய ஆரம்பிச்சிரும். ஏன்னா குட்டியாக கொஞ்சமாக தான் நம்ம செய்கிறோம். அதனால் இதை பார்த்து பார்த்து தான் செஞ்சாகணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சுண்டி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு இந்த மசாலா வந்து அந்த பீசஸோடு ஒட்டி வரதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு வேக விடணும். கூடவே இருந்து நம்ம கிளறி கிளறி விட்டு வேக வைக்கும்போது இந்த வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக தீயாமல் அழகாக பதமாக வெந்து வரும். உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம், பத்தலைனா சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சமாக கம்மியாக இருந்தது, அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் மிளகுத்தூள் சேர்த்து வறுவலை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை நல்லா கிள்ளி போட்டு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட ப்ராசஸ். ரொம்ப சூப்பரான வறுவல், அதாவது சுவரொட்டி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட சாப்பிட நமக்கு இயற்கையாகவே உடம்புல பிளட்டோட கண்டென்ட் வந்து குறைய தான் ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. ஆரோக்கியமான உணவுகள் அப்பப்போ எடுத்துக்கும் போது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.